வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப மட்டன் குழம்பு சுவையில சிவப்பு பீன்ஸ் குழம்பு, அதாவது ராஜ்மா குழம்பு, ரெட் பீன்ஸ் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இது அசைவ குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி முறையில நம்ம செய்து கொடுக்கும் போதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிவப்பு பீன்ஸினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, இது புற்றுநோய் வரவிடாமல் தடுக்க பயனுள்ளதா இருக்குங்க. இதுல அதிகப்படியான புரதச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து நிறைஞ்சது. உடல் எடையை குறைக்க பயனுள்ளதா இருக்குங்க. சர்க்கரையின் அளவை சரியான விகிதத்துல வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. குடல் உள்ள நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கு இந்த ரெட் பீன்ஸ் ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இது பயனுன்னு சொல்லிட்டே போனா நிறைய சொல்லிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது. நம்ம அசைவ உணவு எடுத்து சாப்பிட்றதுல எந்த அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்கோ அதே அளவுல அதை விடவே கொஞ்சம் கூடுதலா இந்த சிவப்பு பீன்ஸ்ல, கிட்னி பீன்ஸ்ல அதிகமா இருக்குங்க. வெங்காய தக்காளி வதக்கறதுக்குங்க 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 5-6 பூண்டு பல், இந்த சைஸ்ல இஞ்சி எடுத்துருக்கேங்க. இந்த குழம்பு சேர்க்குங்க ரெட் பீன்ஸ், ராஜ்மா, கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிவப்பு பீன்ஸ் 200 கிராம் பக்கம் எடுத்து 10 to 12 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கேங்க. மசாலா பொருள் வறுக்கிறதுக்குங்க 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். வறுக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் உருண்டை மல்லி, தனியா, இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5-6 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 3 ஏலக்காய், சிறிதளவு கல்பாசி. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் வறுபடட்டுங்க. இது கூடவே வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 8 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்ட பிறகு மிளகாயுடைய காம்பை நீக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு கருக விடாம லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சதை வதக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு பல், இஞ்சி இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். ட்ரை மிக்ஸி ஜாரில் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொருள் எல்லாமே சூடாரிச்சுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வதக்குனது வெங்காய, தக்காளி, பூண்டு, இஞ்சியெல்லாம் சூடாரிச்சுங்க. அதே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருந்தனாலங்க தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்க 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் எடுத்துருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே 10-12 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறனால ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டா போதும். இப்போ ஊற வச்சிருக்கிற ரெட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒன்று சேர கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ மிக்ஸி ஜார் அலாசின தண்ணி ஒரு 200 ml எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு 400 ml நார்மல் தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ, தண்ணியாட்ட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இப்போ 600 ml தாங்க தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மூடி போட்டுக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் 5-6 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ
குக்கரில் 5 விசில் வச்சு ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருப்பாருங்க. இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு நான் திக்காக குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு ரெட் பீன்ஸ் வந்து உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும். இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கு. இந்த முறையில் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.